ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லேர்னர்ஸ். இன்றைக்கி நான் நம்ம பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். சரி, மொதல் கொஷின் பார்க்கலாம். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எதுனா திருக்குறள். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு எதுனா சீனா. ரெண்டாவது இந்தியா. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகளை இயற்றியவர் யாருன்னா சக்திமுத்த புலவர். கீழ்கண்டவற்றுள் எவை தாராபாரதி இயற்றிய நூல் அல்ல அப்படின்னா நிலா வெளிச்சம். மீதியெல்லாம் அவர் எழுதிய நூல். ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி ஆசிய ஜோதி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா கவிமணி. பராபரம் என்பதன் பொருள் என்னன்னா மேலான பொருள். தண்டருள் என்பதன் பொருள் என்னன்னா குளிர்ந்த கருணை. திருவள்ளுவர் பிறந்த ஆறுனா கிமு 31. நல்கும் என்பதன் பொருள் என்னன்னா தரும். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பதை விளக்கிய நூல் எதுனா தொல்காப்பியம். பழமொழி நானூறு என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா மூன்றுரையனார். காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எதுனா கன்னியாகுமரி. முகி என்பதன் பொருள் என்னன்னா முகம். அணி என்பதன் பொருள் என்னன்னா அழகு. சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எதுனா துருவ பகுதி. நிலவு பிளஸ் என்று இது எப்படி பிரிக்கலாம் நிலவென்று. அன்பு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம் திருக்குறள். பாலோடு கூலோடு பெயரும் என்னும் கூறும் நூல் எதுனா குறுந்தொகை. பாரதிதாசன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற ஆண்டு எதுனா 1938. உலகம் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படை. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்றுப்பத்து. பறவைகள் இடம்பெயர்தலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வலசை போதல். பாரதியார் பிறந்த ஊர் எதுனா எட்டயபுரம். அடுத்து 24வது கொஸ்டின். தமிழ் இலக்கண வகைகள் எத்தனைனா 5. அடுத்த கொஸ்டின். மேரு என்பதன் பொருள் என்னன்னா இமயமலை. பார் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பெரும்பானாற்றுப்படை. கோட்சுரா எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று கூறிய நூல் எதுனா நற்றிணை. புகழ் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா நரசிம்மவர்ம பல்லவன். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எதுனா 1780. கீழ்கண்டவற்றுள் எவை மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எதுனா ஏ யா. தாயுமானவர் நினைவில்லம் அமைந்துள்ள மாவட்டம் எதுனா லட்சுமிபுரம் ராமநாதபுரம் மாவட்டம். புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் யாருன்னா நெல்லை பாரதியார். புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் பாரதியார். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் யாருன்னா புதுமை பித்தன். நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவன்னா 2 மாத்திரை. இந்திய நூலக அறிவியலின் தந்தை யாருன்னா அரங்கநாதன். செக் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னா காசோலை. சக்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எதுனா செங்கல் நாரை.
நெஞ்சம் அள்ளும் சிலப்பதிகாரம் என்றும் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாராட்டியவர் யாருன்னா பாரதியார். ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யாருன்னா சர் சி.வி. ராமன். புகார் கண்டம் எத்தனை காதைகளை உடையதுன்னா 10 காதைகள். வெள்ளம் எனும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்றுப்பத்து. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைனா 5. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி 400. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று யார் பாடினா பாரதிதாசன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாராட்டியவர் யாருன்னா பாரதியார். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. ஆசிய ஜோதி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா கவிமணி. தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுனா திருக்குறள். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா முடியரசன். ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றின் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்னன்னா இன எழுத்துக்கள். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா எஸ். ராமகிருஷ்ணன். தாவரங்களின் உரையாடல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா எஸ். ராமகிருஷ்ணன். மா என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா விலங்கு. தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கண்டுக்குட்டி அம்மா என்கிறது வெள்ளைப்பசு உடன் நண்டையில் ஓடுது கண்டுக்குட்டி நாவல் நக்குது வெள்ளைப்பசு பாலை நன்றாய் குடிக்குது கண்டுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எதுனா இயல்பு நவிச்சி அணி. காமராசர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 2000. அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்கள் உடையதுன்னா 38. பார் என்பதன் பொருள் என்னன்னா உலகம். நெய்தல் திணைக்கான தொழில் என்னன்னா உப்பு வியாபாரம். கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா அல்லந்தோணர். வலஞ்சொலி எழுத்துக்கள் அதிகம் உள்ள மொழி எதுனா தமிழ்மொழி. சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையதுன்னா 3. தமிழ் எழுத்துக்களில் டேஸுக்கு மட்டும் இனவ எழுத்துக்கள் இல்லைன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எதுனா நாடகத்தமிழ். தமிழ் மொழியின் உபநிடதம் தாய்மானவர் பாடல்கள். கேணி என்பது பொருள் கிணறு. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா லிலியன் வாட்சன். ஆசாரக்கோவை என்னும் நூலின் ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார். மேதினி என்பதன் பொருள் என்னன்னா உலகம். மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு என்னன்னா அரை மாத்திரை. எண்ணத்தை வெளிப்படுத்துவது என்னதுன்னா பேச்சு இயல்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல்தமிழ். பெருஞ்சித்தினா தமிழ் நிலம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு எதுனா 1982. பார் என்பதன் பொருள் உலகம். சங்க காலத்தில் குதிரைகள் டேஸில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன அரேபியா. பெருஞ்சித்தினா தென்மொழி என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு எப்போனா 1959. மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைனா 12. ஆள் அரசு மா பலா வாழை ஆகியவற்றின் இலை பெயர்கள் என்னன்னா இலைதான். வளையல் மரங்கொத்தி இதெல்லாம் என்னென்னா இடு காரண
சிறப்பு பெயர். வளையல் மரங்கொத்தி காரண சிறப்பு பெயர். மூத்தோர் கூறும் அறிவுரை வந்து என்னென்னா மூதுரை. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எதுனா உயர்வு நைச்செயலி. பாரதிதாசன் வந்து பிறந்த ஆண்டு எதுனா 1891. கொடுப்பதுவும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. இது எந்த நூல் வந்து சொல்லுதுன்னா படினவலை. இளங்கோவடிகள் காலம் 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஆழி என்பதன் பொருள் என்னன்னா கடல். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று பாரதியாரை காந்தியிடம் அறிமுகப்படுத்துவது யாருன்னா ராஜாஜி. திங்கள் என்பதன் பொருள் என்னன்னா நிலவு. உணவை அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை பெற்றவள் யாருன்னா மணிமேகலை. மாடங்கள் என்பதன் பொருள்னா மாளிகையின் அடுக்குகள். பண் என்பதன் பொருள் என்னன்னா இசை. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது எப்படின்னு யார் சொன்னான்னா டாக்டர் சலீம் அலி. இவர் தான் பறவை மனிதர். தேசிய அறிவியல் தினம் வந்து கொண்டாடப்படும் தினம் எப்போன்னா பிப்ரவரி 28. கீழ்கண்டவற்றுள் எது பாரதிதாசன் இயற்றிய நூல் அல்ல? தமிழ் இன்பம். பாரதிதாசன் படைப்புகளில் இயற்கையை வர்ணிப்பது எதுனா அழகின் சிரிப்பு. கீழ்கண்டவற்றுள் எவை வந்து சுற்றெழுத்துகள்? ஆ இ உ அவங்க தான் சுற்றெழுத்துகள். தாய்மானவர் பிறந்த ஊர் எதுனா திருமறைக்காடு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய மொத்த திரைப்படப்பாடல்கள் எத்தனைனா 56. மரம் என்பதன் பொருள் எதுனா வீரம். கரன்சி நோட் இது வந்து ஆங்கில சொல், இனியான ஆங்கில சொல். அதுக்கான தமிழ் சொல் என்னென்னா பணத்தாள். தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேமை சுட்டு.